காலை வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் வன்னியூர் சிவமணி சிதம்பரம் சிவா, பிரித்தானியாவிலிருந்து. இன்றைக்கு நான் உங்களுக்கு கோடை காலங்களிலே எமது நாட்டிலே குளிர்பானமாக தயாரித்து நாங்கள் உண்டு மகிழ்ந்த இந்த மோர் எனப்படுகின்ற தயிரிலே செய்யப்படுகின்ற மோரை நான் இங்கே தயாரித்திருக்கின்றேன். இது ஒரு பெரிய விடயம் அல்ல. இருப்பினும் இந்த அடிக்கின்ற கோடை காலத்தில் வெயிலின் சூட்டை தணித்து கொள்ள இன்றைய இயற்கை பானங்களை தவிர்த்து கொண்டு இப்படியான நமது பாரம்பரிய பானங்களை நீங்கள் உங்கள் வீடுகளிலே தயாரித்து குளிர்சாதன பொட்டிக்குள் வைத்துக்கொண்டு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்து வருவீர்களானால் எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முன்வைக்கின்றேன். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். இந்த மோர் தயாரிப்பதற்கு தேவையான பதார்த்தங்களை உள்ளடக்குவதற்கு முன் எமது இலங்கை தேசத்தின் பாரம்பரிய இலட்சணை சின்னமான இலங்கை தேச வரைபடத்துடன் கூடிய பல மாவட்டங்களை உள்ளடக்கிய இலங்கை தேச வரைபடத்துடன் கூடிய இலட்சணையை காண்பித்து தொடர்வோம். வாருங்கள். மோருக்கு சேர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பொருளாக இந்த யோகட் எனப்படுகின்ற தயிரை எடுத்துக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து மோர் தயாரிப்பதற்கு தேவையான சின்ன மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொண்டால் இன்னும் சுவையாக இருக்கும். கிடைக்கின்ற பட்சத்திலே பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், சுத்தமாக தயாரிக்கப்பட்ட கடல் கல்லுப்பு. இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான உப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். வாருங்கள். அதனைத் தொடர்ந்து அதற்கு தேவையான மிளகு, கருப்பு மிளகு, இது இந்த போத்தலிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது. இதை திருகி நீங்கள் துகளாக மாற்றிக்கொள்ளலாம். அத்துடன் நீங்கள் இறுதியாக இந்த தேசிக்காய் நீரை அதற்கு மேல் ஊற்றிக்கொண்டால் இந்த மோர் பழுதுபடாமல் பாதுகாக்கப்படும். சிலர் இறுதியாக கொரியாண்டர் எனப்படுகின்ற மல்லி இலையும் சேர்த்துக் கொள்வார்கள். வாருங்கள், இதற்கான ரெசிபி எனப்படுகின்ற செய்முறையை பார்ப்போம். வேறொன்றும் தேவையில்லை. இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தயிரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதையும் எடுத்துக்கொண்டு ஒரு சுத்தமாக கழுவிய பாத்திரத்தில் அதை போட்டு பின்னர் இங்கே நானே செய்து வைக்கப்பட்ட உங்கள் மோரை முதல்ல காட்டுகின்றேன். பாருங்கள், இது இப்பொழுது செய்யப்பட்டது. நன்றாக கலக்கி நல்ல பதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட வெங்காயம் இருக்கின்றது, பச்சை மிளகாயும் தெரிகின்றது என்று நினைக்கின்றேன். இது கலக்கி இப்போ தயார் நிலையிலே இருக்கின்ற மோர். இதற்கு மேலாக நீங்கள் கொஞ்சம் தேசிக்காய் தண்ணீரை புளிந்து விட்டுக்கொண்டால் இந்த மோர் கெட்டு போகாமல் கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு அப்படியே இருக்கும். ஆகவே இந்த தேசிக்காயும் இதனுடன் சேர்த்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றாக கலக்கி விடுங்கள். அதனைத் தொடர்ந்து இறுதியாக நீங்கள் இந்த பிளாக் பெப்பர் எனப்படுகின்ற மிளகாய் நன்றாக திருகி துகளாக மாற்றிக்கொண்டு அதையும் அதற்குள்
தூவிக்கொள்ளுங்கள். பின்பு மீண்டும் ஒரு முறை நன்றாக கலக்கிய பின் அதை நீங்கள் உங்கள் குளிர்சாதன பெட்டிக்குள்ளே ஒரு மணித்தியாலும் அல்லது 2 மணித்தியாலும் வைத்துக்கொண்டு இந்த அடிக்கின்ற வெயிலில் இதமான சூட்டை தணிப்பதற்கு உங்களுக்கு உகந்த பானமாக இந்த மோர் இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான பானமாகவும் இருக்கும். கடைகளிலே வாங்கி பருகுகின்ற கலர் ஜூஸ் இதுகளை விட இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவாக நமது பண்டைய காலத்து மக்கள் பயன்படுத்தி பயனடைந்தார்கள். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த வகையான பானங்களை தயாரித்து நீங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்களும் உங்கள் குழந்தைகளும் பருகிக் கொள்ளலாம். குளிர், காய்ச்சல் போன்றவை இருக்கும் பட்சத்தில் இதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது மிகவும் குளிர்மையானது, சளி பிடிக்கும் தன்மை கொண்டது. ஆகவே அப்படியான தருணங்களில் இதை தவிர்த்து கொள்ளலாம். மற்றபடி வெயில் காலங்களில் குழந்தைகள், பெரியோர்கள் எல்லோருக்கும் சிறந்த பானமாக இது அமையும் என்ற நல்நோக்குடன் உங்கள் முன் இந்த பதிவை சமர்ப்பித்து மற்றும் ஒரு பதிவோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.